கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுரா மழலை முற்றாத இளம் சொல்லால் உன்னை கூகின்றான் குழகன் சிறீதரன் கூவ கூவ நீ போதியேல் புழையிலவாகாதேனின் செவி புகழ் மாமதியே. அழகிய வாயில், குழந்த வாயாச்சே, சின்ன வாய், ஒரு பல்லு ரெண்டு பல்லு முன்னாடி முளைச்சிருக்கோ இல்லையோ தெரியல, முத்து போல. அல்பதசனம் யஜதுகு பிரமோதம்னு ஸ்ரீ பாகவதம். சிறு முத்து போன்ற பல்லு முளைக்காதுமா இருக்கு, அரிசி பல். வாயில ஊறுகின்ற அமுத ஊரல், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வாயில சூழ் கொட்டும், அது முழுங்க தெரியாது. அதனால கம்பி மாதிரி கீழே, அது நாபி வரையிலும் கீழே வரையிலும் போயின்னு இருக்கும், கொட்டின்னு இருக்கும். அது ஒரு அழகு குழந்தைகளுக்கு. சில குழந்தைகளுக்கு அது மாதிரி கொட்டும். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஏதாவது வேலை செஞ்சதுன்னு வச்சுப்போம். அது செய்யற வேலை என்ன, தத்தகா புத்தகான்னு நடந்து போய் அந்த சாமானை கொண்டு இங்க வச்சு, இந்த சாமானை கொண்டு அங்க வச்சு, எத்தையாவது உடைச்சு, இதெல்லாம் பண்ணிட்டே இருக்குமே. பெரியவாளாவது சித்தப்படுத்துன்னு இருப்பா. ஆனா அது நிறைய காரியங்கள் பண்ணும். அந்த காரியங்களை பண்ணும் போதே அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்டான காரியங்களை கவனிக்கும் பொழுதுதான் ஆன்னு வாயை தளர்ந்துக்கும். இந்த வாயிலே இருந்து அந்த சூழ் கொட்டும். அதுக்குதான் அமுத ஊரல்னு பெயர். கண்ணனுடைய வாயில அந்த அமுத ஊரல். அழகிய வாயில், அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுரா. இப்பொழுதுதான் ஒரு ரெண்டு வார்த்தைகளை ஆரம்பிச்சிருக்கு அவனுக்கு. மழலைன்னு சொல்லுவா இல்லையா, ஒரு ரெண்டு வார்த்தைகள். தெளிவுரா மழலை முற்றாத இளம் சொல்லால் உன்னை கூகின்றான். நிலாவ அவன் கூப்பிடுற அழகு. அந்த சொல்லி எத்தகையது அப்படிங்கிறார். இளஞ்சொல்லால், முத்தின சொல்லி இல்ல. முத்தின சொல்லா இருந்தா வடுக்கு வடுக்குன்னு வாயில வரும். ஸ்பஷ்டமா தாயார் எதையுமே சந்தோஷப்படுவள். இது பத்தியோ இது வடுக்கு வடுக்குன்னு பேச ஆரம்பிச்சு கொடுத்து அப்படின்னு சந்தோஷப்படுவள். அது மழல பேசினாலும் கொச்சையா பேசினாலும் இது மழல பேசுறது என்ன சந்தோஷப்படுவள். காதுக்கு ரெண்டுமே அமிர்தம் தானே அவளுக்கு. இளம் சொல் என்றால் மழல, முற்றின சொல் என்றால் வடுக்கு வடுக்குன்னு நன்னா பேசும். வாக்கு ஸ்பஷ்டமா வந்துடுத்தானா முற்றின சொல். அப்பொழுதுதான் ஆரம்பிக்கிற சொல் இளஞ்சொல். இளஞ்சொல் மழலையாத்தான் இருக்கும், முத்தின சொல்லா இருக்காது. இளஞ்சொல்லால் உன்னை கூகின்றான். இப்பொழுதுதான் ஒரு ரெண்டு வார்த்தை வருது, அதனால உன்னை கூப்பிடுகிறான். இளஞ்சொல்லால் மழலை சொல்லால் உன்னை கூப்பிடுகின்றான் என்று சொல்லணும். மழலை சொல்லுனா என்ன நாள், முற்றாத சொல். இளஞ்சொல்லுனா என்ன, இளஞ்சொல்லுன்னு சொல்லும் போதே முற்றாத சொல் என்றுதான் அர்த்தம். முத்தின சொல்லி இல்லை, முற்றாதேன்னு வேற சொல்றா. இளஞ்சொல்லால் உன்னை கூகின்றான், முற்றாத இளம் சொல்லால் உன்னை கூகின்றான். முற்றாத சொல் என்றாலும் இளஞ்சொல் என்று சொன்னாலும் மழலைதான். மழலை சொல்லுன்னே சொல்லிவிடலாமே. அதுக்கு மேலே சொல்றார், மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூகின்றான். மழலை அப்படின்னாலேயே தெளிவு இல்லாத சொல்தான். தெளிவான சொல்லா இருந்துட்டா அது முத்தின சொல்ல ஆயிடும். மழலைன்னு சொன்னா தெளிவில்லாத சொல், சரியா வாக்கு வராத, அப்பொழுதுதான் ஆரம்பிக்கிற குழந்தை சொல்லா இருந்தா தானே. தெளிவு இல்லையே, தெளிவா சொல்லல, தெளிவா பேச ஆரம்பிக்கலையே அந்த சொல்லு. தெளிவுரா மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை, இல்ல ஒண்ணு சொன்னாலே பெருமை. இளஞ்சொல்லால் உன்னை கூகின்றான், முற்றாத சொல்லால் உன்னை கூகின்றான், மழலை சொல்லால் உன்னை கூகின்றான், தெளிவுரா சொல்லால் உன்னை கூகின்றான் என்று சொல்லலாமே. ஆனால் என்ன சொல்றார்,
இளஞ்சொல்லால் உன்னை கூகின்றான். முற்றாத இளம் சொல்லால் உன்னை கூகின்றான். மழலை முற்றாத இளம் சொல்லால் உன்னை கூகின்றான். தெளிவுறா மழலை முற்றாத இளம் சொல்லாகால் உன்னை கூவுகின்றான். அந்த கண்ணன் கூவுறது நம்ம காதுல விழணுமா? ஆழ்வாருக்கு அது எப்படியாவது நமக்கு சொல்லிடணும்னு ஆசை. அந்த மழலை கேட்காத காதலை ஈயங்காய்ச்சி விடுமானா யமன். அதுவும் கண்ணனுடைய மழலை அவசியம் கேட்கணுமே. அதை நம்ம காதுல கேட்கிறாப்புல சொல்லிடணும்னு அவருக்கு ஆசை. அதனால திருப்பி திருப்பி வெவ்வேறு சொல்லாலே நமக்கு அதை புரிய வைக்கிறார். இப்ப கேட்டாச்சோ இனிமே நம்ம காதுல ஈயம் விட மாட்டான். இப்ப கேட்டாச்சோ நான் கேட்டாச்சே பெரியாழ்வாருடைய சொல்லே மழலை. கண்ணன் சொல்றது அப்புறம் கேட்டான். கண்ணன் அப்படி சொன்னான் என்று இவர் ஒரு அனுகரணம் பண்றார். தானே யசோதி ஆயிடுறார், தானே கண்ணன் ஆயிடுறார். தானே சின்ன கண்ணனாக ஆகி இந்த பாசுரம் அந்த கண்ணன் பேசுறதுக்கு நம்ம காதுல விழறதாகவே இருக்கு இல்லையா? அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுரா மழலை மூற்றாத இளம் சொல்லால் உன்னை கூவுகின்றான். குழகன் ஸ்ரீதரன் கோவ கூவ நீ போதியேல் புழையிலவாகாதெனில் செவி புகர் மாமதி. குழகன், குழகன்னா குழந்தை. எத்தகைய குழந்தைங்கிறார் வியாக்கியானம் அழகார். இதெல்லாம் சுவாமி மணவாள மாமனிகள் வியாக்கியானம். கொடுத்தார் கொடுத்தார் முலைகள் எல்லாம் உண்டு, எடுத்தார் எடுத்தாரோடெல்லாம் பொருந்தி இருக்கும் கலப்பு உடையவன் அப்படின்னு வியாக்கியானம். ஏதோ அம்மாட்டுக்கு மட்டும் பால் குடிச்சா போறாதோ? யார் இவனை பார்த்தாலும் உடனே பால் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவுத்துப்பாளா? இவனை பார்த்து விட்டா தோணும். சில குழந்தைகளுக்கு அம்மாவே கொடுக்க மாட்டேன், சும்மா என்னப்பா அப்படின்பா. இவனுக்கோ ஏகப்பட்ட போட்டி, ஏகப்பட்ட போட்டி. அத்தனை பேர் வந்ததும் உடனே பால் கொடுப்பா. இவனுக்கோ போரும்னே தோணாது. எத்தனை பேர் கொடுக்கிறார்களோ அத்தனை பேர்களிடத்துல பால் குடிச்சுண்டு எத்தனை பேர்கள் எடுத்துக்கிறாளோ அத்தனை பேர்கள் மடியில ஏறி கொண்டு ஒரே கலப்படம். கலப்படம்னு சொல்லுவாளே நாள். ஆமா, இந்த ஒரு வாசி வேண்டாமா? இன்னார் இடத்துல குடிக்கலாம். சில குழந்தைகளை வந்து கண்ணா இதோ குழந்தை இங்க வா அப்படின்னு கேட்ட அப்படின்னு போயிடும், அம்மாவை போய் கட்டிக்கும். சில குழந்தைகள்லாம் இவன் அப்படி இல்லை, அவ கூப்பிடாம இருந்தா கூட யாரை பார்த்தாலும் தாவும். யார் இடத்துலயும் தாவும். கூப்பிடாம இருந்தா கூட எடுத்தாருக்கெல்லாம் பொருந்தி இருக்கும். யார் யார் எடுத்தாலும் அவள் இடத்துல ஒட்டினுடுவனா. வேற்றுமுகமே கிடையாது. கொடுத்தாருக்கிட்டெல்லாம் பால் குடிச்சுப்பனா. இப்படியே ஊர் பிள்ளையான்னா இருக்கான். யசோத பிள்ளைன்னு பேரே தவிர ஊர் பிள்ளையா இருக்கான். அது இன்னும் சொல்றார் ஸ்ரீ பாகவதத்துல, கிமு காவோனு மாதரகாங்கிறார். யசோத கண்ணனை தேடினானால் கண்ணன் இங்க இருக்கானோடினா எங்காத்துல இல்லையே, அடுத்தாத்துல எழுத்தாத்துல தேடிண்டே வருவா. தெரு கோடி வரலையும் எங்க வேணாலும் யாராவது தூக்கின்னு போடுவா. ஒத்தரத்துலயே இல்லை அப்படின்னா அப்புறம் ஒவ்வொரு மாட்டு கொட்டாயா பார்க்கணுமா, இந்த கொட்டாயில இருக்கானோ இந்த கொட்டாயில இருக்கானோ. இப்படி தேடின்னு வந்தா ஏதாவது ஒரு கொட்டாயில ஒரு மாட்டினுடைய கீழே தவழ்ந்து கொண்டு அந்த பாலை குடிச்சுட்டு இருப்பான். அந்த மாடு இவனை நக்கின்னு இருக்கும், கண்ணுக்குட்டி ஒரு ஓரமா கட்டியிருக்கும். அதனால என்னாச்சுன்னா அங்க இருக்கிற அம்மா எல்லாம் தான் இதுக்கு தாயின்னு இல்லாம மாடெல்லாம் கூட இவனுக்கு தாய் அப்படிங்கிறார் சுகபிரம்ம ரிஷி. கிமு காவோனு மாதரகா, காவகா பசுக்கள் எல்லாம் கூட மாதாவா ஆயிட்டாள் அப்படின்னு சொன்னா. குழகன் அத்தகைய அழகான குழந்தை. ஸ்ரீதரன் கூவ கூவ நீ போதியே. சிறு குழந்தையா இருந்தா கூட ஸ்ரீவத்சங்கிற மச்சம் உண்டு. அதனால ஸ்ரீதரன் அவன் கூவ கூவ நீ வரக்கூடாதா? வராதபடி போனேன்னா உனக்கு காது இல்ல போல இருக்கு. நின் செவி, உனக்கு செவி இல்லையா? தெரியறது பார்த்தா இப்படி சந்திரன் ரவுண்டா இருக்கு, முகமா இருக்குன்னா இந்த பக்கத்துல கொஞ்சம் நீட்டேண்டி இந்த பக்கத்துல கொஞ்சம் நீட்டம் தானே காதுன்னு அர்த்தம். இலை மாதிரி ஏதாவது நீட்டின்னு இருக்கோ நிலாவில் இல்லையா, ரவுண்டா தானே இருக்கு.
காது இல்லைன்னு நன்னா தெரியுது, அதனாலதான் பேசாம போயின்னு இருக்க. உனக்கு செவி இல்லை போல இருக்கு. செவி இல்லாத போனா போகட்டும், புழையாவது இருக்கலாம் இல்லையா? சின்ன ஓட்டை இருந்தாலாவது குழந்தை கூப்பிடுறது காதுல விழுமேன். செவி இல்லாத போனாலும் ஓட்டை இருக்குமா? அது ஓட்டையும் உனக்கு இல்லேன்னு நினைக்கிறேன். புழையிலவாகாதே கேனின் செவி புகர் மாமதி. புழை உளவாகாதே அப்படின்னு ஒரு பாடம் உண்டு. உனக்கு புழை இருக்கிறதாக ஆகாதே அப்படின்னு. புழையில ஆகாதேன்னா கேள்வி. உனக்கு காதுல ஓட்டை இல்லேன்னு ஆயிடாதோ, நீ இதை கேட்கலேன்னா என்று அர்த்தம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.